இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டேப்ல எனக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு. இப்போ இன்னொரு டேப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ண போறேன் ஆர் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண போறோம். அப்போ அதுக்கான URL நான் கெட் பண்ண போறேன். அப்போ அதுக்கு URL நம்ம போடணும். நம்மளுக்கு இருக்க மெத்தட் நான் செலினியம்ல இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, விண்டோட ஓப்பன்ல போயிட்டு நான் ஓப்பன் பண்ற மெத்தட் கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட்ல நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போறோம் அந்த அப்ளிகேஷனுக்கான URL இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஒரு மெத்தட் இருக்கு, ஜாவா எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ஜாவா செலினியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் செலினியம் எப்படி பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஒரு ஆட்டோமேட் எப்படி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது, ஸ்கிரிப்ட் எழுதி இன்ட்ராக்ஷன்ஸ் வெப் ப்ரௌசர் கூட என்னென்ன இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும், ஸோ ஆக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், அலர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டேப்பை எப்படி வந்து செலினியம் ஜாவா யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போது அதை எப்படி நம்ம செலினியம் ஜாவா யூஸ் பண்ணி லைவாக கோடிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க லைவாக கோடிங். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்லிப்ஸ் ஸோ செலினியம் ஆட் பண்ணியிருப்போம், அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்த்த கொஷினுக்கான ஆன்சர் லைவாக எப்படி பண்ணுறது, அதை லைவாக பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் ஜாவா யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நம்மளுக்கு காஷ் இன்ஃபோடெக் பேக்கேஜுக்குள்ளே நியூ கொடுத்தீங்கன்னா கிளாஸ்னு வரும். ஸோ கிளாஸில் போயிட்டு அதுக்கான நேம், ஸோ என்ன நேம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து புது டேப்ல ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்காக நியூ டேப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜாவாவில் பண்ணுறதுனால நம்மளுக்கு மெயின் மெத்தட் தேவைப்படும். ஸோ மெயின் மெத்தட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னா நம்ம கிளாஸ் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து இந்த லைன் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு 4 லைன், எப்பவுமே இந்த 4 லைன் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். என்ன லைன்னா, சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி, வெப் டிரைவர், அதுக்கப்புறம் டிரைவர் டாட் கெட்டுன்ற மெத்தட். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொரு மெத்தட் தேவைப்படும். ஸோ மேக்ஸிமைஸ், விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஸோ 4 மெத்தடுமே நீங்கள் ஒரே ப்ராஜெக்ட்டில் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இந்த 4 லைனுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 4 லைன் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி என்னுடைய புதுசாக கிரியேட் பண்ண கிளாஸில், அதாவது நியூ டேப் எக்ஸாம்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த கிளாஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட URL மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ஃபேஸ்புக் ஓப்பனில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதே கூட எடுத்துக்கலாம். ஸோ இதே எக்ஸாம்பிளில் ஃபேஸ்புக் URL ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் ஆகுதான் செக் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணோன்னா எனக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் எனக்கு ஃபேஸ்புக்குன்ற URL போய் லான்ச் ஆகணும். இப்போ ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் எனக்கு வரணும். ஸோ லாகின் பேஜ் எனக்கு வந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டேப்ல எனக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு. இப்போ இன்னொரு டேப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ டெஸ்டிங் டாட் காஷ் இன்ஃபோடெக் இல்லை வேறு ஏதாவது வெப்சைட், யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி வேறு ஏதாவது அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த அப்ளிகேஷனை சைமல்டேனியஸாக டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான கோடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து டேபை நம்ம வந்து செலினியம் ஜாவா யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செலினியமில் எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான் பார்த்துருக்க போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் நான் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு டிரைவர். ஏன்னா வந்து டிரைவருக்குள்ள தான் நம்ம வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ண போகிறோம் செலினியம் யூஸ் பண்ணி. ஸோ நான் டிரைவர் நான் கொடுத்துக்கிறேன். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா, எரர் வரும். அந்த எரர் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரை நம்ம ஜாவா யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து டைப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ டைப் கேஸ் என்ன பண்ணணும்னா, அதே ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரை என்னோட பேரண்டிஸஸ்க்குள்ள டிரைவருக்கு முன்னாடி கொடுத்துட்டா நம்மளுக்கு இப்போ அந்த எரர் போயிடும். ஓகேவா? இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேப்ல நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டருக்குள்ள. ஸோ JS டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன்னா, நான் வந்து விண்டோ டாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ விண்டோவை ஓப்பன் பண்ணுறேன். அப்போது இந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், செமிகோலன் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒன்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ விண்டோஸ் டாட் ஓப்பன் கொடுத்துரும். இப்போ இது கொடுத்தா ஓப்பன் ஆகுமா? அப்போ இது ஓப்பன்ன்றது ஒரு மெத்தட் எதுக்குள்ளே இருக்குன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க ஒரு மெத்தட். அப்போ மெத்தட்னால நம்ம என்ன பண்ணணும், பேரந்திசிஸ் போட்டுருக்கணும். பேரந்திசிஸ் போட்டு செமிகோலன் போடணும். பட் இந்த இடத்துல நம்ம செமிகோலன் தேவைப்படாது. ஸோ பேரந்திசிஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் மூலமாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடில் விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ எந்த டேப்ல ஓப்பன் ஆகும்னா, ஃபேஸ்புக்குன்ற அந்த டேப் தான் எனக்கு ஓப்பன் ஆகும்.
ஆனால் எனக்கு வேற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறேன், இப்போ இன்ஸ்டாகிராமோ ஆர் யூடியூபோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறேன்னா அப்போ அது எனக்கு புது டேப்பில் ஓப்பன் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விண்டோவும் எல்லாம் என்னென்ன டேப் ஓப்பனில் இருக்கோ அந்த டேப் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், கெட் பண்ண போகிறோம். அதை எப்படி கெட் பண்ண போகிறோம்னா எனக்கு வெப் டிரைவரில் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன மெத்தட்னா கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில்ஸ் இருக்கும். ஹேண்டில் மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ண போகுதுன்னா பர்டிகுலர் விண்டோ மட்டும், இப்போ எனக்கு ஃபேஸ்புக் டேப் மட்டும் வேணும் ஆர் யூடியூப் டேப் மட்டும் வேணும் ஆர் இன்ஸ்டாகிராம் நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் டேப் மட்டும் வேணும்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கெட் விண்டோ ஹேண்டில்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுவே எனக்கு எல்லா விண்டோ என்னென்ன டேப் ஓப்பனில் இருக்கோ ஒரு என்னென்ன விண்டோ ஓப்பனில் இருக்கோ அந்த எல்லா டேப்புமே எனக்கு வேணும், எல்லா டேப்புமே எனக்கு கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதென்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபார் லூப் ஆர் ஃபார் ஈச் லூப் பண்ண போகிறேன். இந்த ஃபார் லூப் ஃபார் ஈச் எல்லாமே நம்மளுக்கு ஜாவாவில் இருக்க கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் நான் ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ற இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே நான் ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிளை நான் என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டேப். ஏன்னா நம்ம நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம், அதெல்லாம் டேப்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய இப்போ இருக்கிற டேப்லேருந்து இன்னொரு நியூ டேப்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், சுவிட்ச் பண்ண போகிறேன். அப்போது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, டிரைவர் டாட் சுவிட்ச் டு டாட் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த விண்டோக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், டேப்ன்ற அந்த வேரியபிள். இப்போ எனக்கு இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்போ விண்டோ ஹேண்டில்ஸ்னால் எனக்கு வந்து எத்தனை விண்டோ ஓப்பன் வச்சுருக்கோமோ ஒரு எத்தனை டேப் ஓப்பன் இருக்கோ எல்லா டேப்பையும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகுது. அப்போ நான் வந்து இந்த ஃபார் ஈச் லூப் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு எல்லா டேப்பும் மொத்தமாக வேணால் தனித்தனியாக வேணும், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் ஈச் லூப் என்ற ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இருக்கிற டேப்லேருந்து எனக்கு புது டேபுக்கு போகணும், அதில் வந்து எனக்கு வேற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும், அதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த டிரைவர் டாட் சுவிட்ச் டாட் விண்டோ அதுக்குள்ளே டேப்ன்ற அந்த வேரியபிளை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ண போகிறேன் ஆர் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான யூஆர்எல் நான் கெட் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு யூஆர்எல் நம்ம போனோம்னா நம்மளுக்கு இருக்க மெத்தட் நான் செலினியமில் டிரைவர் டாட் கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டிரைவர் டாட் கெட்டில் நம்மளுக்கு என்ன யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல் நம்ம எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம்ன்ற யூஆர்எல், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இந்த டெஸ்டிங் டாட் காஷி நான் ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த யூஆர்எல் ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னோடய ஸ்கிரிப்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கன்னா கெட் மெத்தடுக்குள்ளே. ஸோ இப்போ கெட் மெத்தடில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சம் டைமிங் ஓகேவா. ஸோ அப்போ வந்து இந்த சுவிட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் த்ரெட் டாட் ஸ்டிப் யூஸ் பண்ணி ஒரு டிலே டைம் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு 3 செகண்ட்ஸ் டிலேவாக எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸப்ஷன் த்ரோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய டிரைவரை க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அங்கேயே என்ன பண்ண போகிறேன், டிலே டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரௌசர் ஆர் டேபை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல டிரைவர் டாட் குவிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ டிரைவர் டாட் குவிட்ன்ற மெத்தட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன டேப் ஓப்பன் ஆனாலும் எல்லா டேப்புமே எனக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ இது வந்து க்ளோஸ் ஆல் தி டேப்ஸ் ஓப்பன் என்னென்ன டேப் ஓப்பனில் இருக்கோ எல்லா டேப்பையும் எனக்கு க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இப்போ எப்படி ஓப்பன் ஆகுது, நியூ டேப்பில் எனக்கு வந்து டெஸ்டிங் டாட் காஷ் இன்ஃபோடெக் ஃபேஸ்புக்லேருந்து எப்படி நான் டெஸ்டிங் டாட் காஷ் இன்ஃபோடெக்ன்ற வெப் பேஜுக்கு நம்மளுக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக் ரன் அஸ். இப்போ எனக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் ஃபேஸ்புக் வரும். அதுக்கு ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டேப்பில் டெஸ்டிங் டாட் காஷ் இன்ஃபோடெக்னு வரணும். ஸோ டைமிங் தான் எனக்கு லேட் ஆகுது. இப்போ என்ன ஆகணும், 3 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்டிங் டாட் காஷி இன்ஃபோடெக் நடந்துச்சு, ஃபஸ்ட் ஃபேஸ்புக் வந்துச்சு, நியூ டேப்பில் டெஸ்டிங் டாட் காஷி இன்ஃபோடெக் வந்துச்சு. இப்படி தான் நம்ம வந்து செலினியம் மூலமாக ஸ்கிரிப்ட் எதுவும் எதுக்குன்னா இன்னொரு இப்போ இருக்கிற அப்ளிகேஷன்லேருந்து நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதுவும் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதுக்கான ஸ்கிரிப்டை பார்த்துருக்கோம். இப்போ முன்னாடி ஒரு நியூ டேப்பில் இன்னொரு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ எனக்கு 2 டேப் இருக்குது. அந்த 2 டேப்பில் இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்லேருந்து யூடியூப்ன்ற டேப்புக்கு நான் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், அது ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறோன்னா எப்படி வந்து அந்த பர்டிகுலர் டேப்லேருந்து அதாவது யூடியூப்ல டேப்லேருந்து நான் எப்படி வந்து என்னோடய ஃபேஸ்புக் டேப்புக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறதுக்கு அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா செலினியம் ஜாவா யூஸ் பண்ணி இதை வந்து விண்டோஸ் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க செலினியமில் பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு லைவாக கோடிங்காக பார்ப்போம். ஸோ இதை நம்ம முன்னாடி பார்த்தது ஒரு டேப்பில் எப்படி வந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது பார்த்தோம். இப்போ இருக்கிற அப்ளிகேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ப்ரீவியஸாக இருக்க டேபோட அப்ளிகேஷன் நம்ம போனோம், அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த டேப்ல இருந்து மறுபடியும் என்னோட கரண்ட் டேபுக்கு எப்படி வரது, ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டை பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கிளாஸ், அதுக்கு ஒரு நேம். ஸோ இது வந்து இன்னொரு டேப், ஒரு டேபுக்கு இன்னொரு டேபுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விட்ச் டேப்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே மறுபடியும் அந்த 4 லைன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லைன்ஸ் அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக இருக்க கிளாஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 லைன் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய புது கிளாஸில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கை வச்சுக்கலாம், அதே அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் testing.carshinfotechல இருந்தேன், அங்கேருந்து எப்படி வந்து ஃபேஸ்புக் மறுபடியும் போகிறது, ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது மறுபடியும் அங்கேருந்து நம்ம பழைய கிளாஸ்லேருந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டரை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் மட்டும் காப்பி பண்ணி என்னோடய நியூ கிளாஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா விண்டோட ஓப்பனில் போயிட்டு நான் ஓப்பன்ற மெத்தட் கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடில் நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த அப்ளிகேஷனுக்கான URL இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். அதுவும் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ இந்த ஓப்பன்ற மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா URL கொடுக்குறேன். ஸோ என்ன URL கொடுக்குறேன்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண testing.carshinfotech URL ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தனியாக கொடுக்காம டேரெக்டாகவே இந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக இந்த பேரண்டிஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஒரு மெத்தட் இருக்குது, ஜாவா எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து அதே window.open தான். ஸோ விண்டோ ஓப்பன் பண்ண போகிறேன். window.open இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன வெப்சைட் ஆர் என்ன அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த அப்ளிகேஷனான URL சிங்கிள் கோட்ஸை தரப்போகிறேன். ஸோ நான் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம யூடியூப்ன்ற க்ரோமில் போய் யூடியூப் சர்ச் பண்ணுவோம். ஸோ யூடியூப்க்கான URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இப்போ இது பக்கத்தில் நம்ம வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்க போகிறோம்னா blank அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அண்டர்ஸ்கோர் பிளாங்க்ன்ற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே முடிச்சுக்கணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த டபுள் கோட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது மெத்தட். ஸோ இந்த மெத்தட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செமிகோலன். ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே என்னோடய மெத்தடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஜாவா யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும், செமிகோலன் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு யூடியூப் ஓப்பன் ஆகணும். யூடியூப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக் போக போகிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுது செக் பண்ணிப்போம். ஸோ ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணால் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகணும். ஸோ புது டேபில் ஆர் புது விண்டோவில் எனக்கு வந்து என்ன ஆகணும், எனக்கு வந்து யூடியூப் ஓப்பன் ஆகணும். ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆயிடுச்சு. புது டேப்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு, யூடியூபும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் யூடியூப்லேருந்து மறுபடியும் எங்கே போகணும்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போகணும். ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜ் எப்படி வருது, அது எப்படி ஓப்பன் ஆகும் சொல்லி செக் பண்ணணும். அதுக்கான ஸ்கிரிப்ட் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்கிரிப்டில் போய்ட்டு இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து டேப் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, அதாவது இங்கே ஓப்பன் டேப் கொடுத்து ஸோ டிரைவர் டாட் ஸ்விட்ச் டாட் இன்னொரு டேப்புக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செலினியம் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸ் ஹேண்ட்லிங் இன் செலினியம். ஸோ விண்டோஸ் ஹேண்ட்லிங் எதுக்காக யூஸ் பண்ணோம், ஒரு டேப்ல இருந்து நம்ம இன்னொரு டேப்புக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, அதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம வந்து செலினியமில் யூஸ் பண்ணோம். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ், அங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுமோ அதே மெத்தட் தான் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து 2 டேபே ஓப்பனில் இருக்குது, 2 டேபையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கணும். இது வந்து எனக்கு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக இதை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எக்லிப்ஸ் பற்றி ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கடைசியாக கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் மெத்தட் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அந்த மெத்தடை அடிச்சுட்டு நம்ம வந்து செட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எனக்கு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த விண்டோஸ் ஹேண்டில் பக்கத்தில் நம்மளோட கர்சர் வச்சுட்டு Ctrl+2 அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து அசைன் டு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஃபியூச்சர் ஆர் நம்ம வந்து கண்ட்ரோல் எல்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் வரும், அதில் வந்து அசைன் டு லோக்கல் வேரியபிள்னு சொல்லிட்டு லோக்கல் வேரியபிள் நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ அதை என்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கான டைப் வந்து எனக்கு முன்னாடி கொடுத்துரும். நம்ம வந்து எதுவும் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹேண்டில்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 டேப் ஓப்பனில் இருக்குது, அந்த 2 டேப்பையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அந்த 2 டேப்பை என்ன பண்ண போகிறேன், லிஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு ஜாவாவில் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லிஸ்ட்டு நம்ம என்ன ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டேப்னு கொடுத்துக்கிறேன். விண்டோனா இதுவே விண்டோஸ் கொடுத்துப்போம். ஸோ ஈக்குவல் டு நியூ ஆஃப், இப்போ லிஸ்ட்டு கூட நான் அரே லிஸ்ட்ன்ற ஒரு கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அரே லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். அரே லிஸ்ட்னு கொடுத்துட்டு அதில் ஸ்ட்ரிங்னு கொடுக்க போகிறோம். அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம், டேபை வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு டேப்பை தனித்தனி லிஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ செட்டில் மொத்தமாக ஒரு செட்டுக்குள்ளே நான் வந்து 2 டேப்பை வச்சுட்டேன். அந்த 2 டேப்பை என்ன பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டு மூலமாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஸ்ட்ரிங் ஆஃப் இங்கே வந்து நம்ம என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுமோ லோக்கல் வேரியபிள் அசைன் பண்ணோம். ஸோ ஹேண்டில்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், ஹேண்டில்ஸ் தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேண்டில்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேண்டில்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நான் செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லிஸ்ட்டும் அரே லிஸ்ட்டும் எரரும், ஏன்னா இது வந்து வேறு பேக்கேஜில் இருக்கும் ஜாவாவில். ஸோ அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட், ஸோ இந்த அரே லிஸ்ட்டை என்ன பண்ணுறேன், நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் எடுத்துடணும். ஸோ இப்போ எனக்கு இம்போர்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ 2 டேபை என்ன பண்ணிட்டேன், லிஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு டேபில் இருக்கோம். ஸோ இன்னொரு டேபை ஸ்விட்ச் பண்ண போகிறோம். அப்போது டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் விண்டோ, இதில் போய்ட்டு டேப் டாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. கெட்னா இப்போ இண்டெக்ஸ் நம்பர் படி, இப்போ 0th இண்டெக்ஸில் நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் இருக்குது. ஃபஸ்ட்டு டேப்பில் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு அதான் 2 டேப் இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் ஜாவா பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ்புக் ஓப்பனில் இருக்குது. 1ல் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெண்டு ஓப்பனில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் 1 கொடுத்துறேன், யூடியூப் போகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைமிங் கொடுத்துரு, அதாவது த்ரெட் ஆர் ஸ்ட்ரிப்னு யூஸ் பண்ண போன டாபிக் பார்க்கும்போது. ஸோ அதே ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் என்னோடய புது கிளாஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும். ஸோ இந்த எக்ஸப்ஷன் கண்டிப்பாக த்ரோ பண்ணணும். ஒரு கிளாஸுக்கும் தனித்தனியாக எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும். ஸோ த்ரோ பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இன்னொரு டேபுக்கு, அதாவது பழைய 0th டேபுக்கு, அதாவது ஃபேஸ்புக்கு டேபுக்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறேன். அதுக்கும் அதே மெத்தட் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட், ஸோ மேலே என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல டேப் டாட் கெட் ஆஃப் 1க்கு பதிலாக நான் 0ன்னு கொடுக்க போகிறேன். அப்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதே டிலே டைம் கொடுத்துட்டு த்ரெட் ஆர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ப்ரௌசர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து குவிட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிரைவர் டாட் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் மூலம் நம்மளுக்கு என்ன நடக்குன்னா, ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் யூடியூப் ஓப்பன் ஆகும். யூடியூப் ஓப்பன் ஆகிட்டு யூடியூப்லேருந்து எனக்கு ஃபேஸ்புக்கு என்னோட டேப் வந்து ஸ்விட்ச் ஆகணும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்கிரிப்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராசஸ் நடக்கதான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும், ஃபேஸ்புக்கில் யூடியூப் போகும். ஸோ மறுபடியும் யூடியூப்லேருந்து எங்கே வரணும், எனக்கு ஃபேஸ்புக் வரணும். ஃபேஸ்புக் வந்துட்டு என்னோடய ப்ரௌசர் க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு கரெக்டாக நடந்திருக்கு. அப்போ நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தோம். அது என்னதுன்னா, எப்படி வந்து ஒரு டேப் நியூ ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது அடுத்து என்ன பார்த்தோன்னா, அந்த டேப் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த டேப்ல நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ப்ரீவியஸ் டேப்புக்கு நான் வந்து என்னோட ப்ரௌசரை விண்டோவை டேப் வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறேன். அதுக்கான ஸ்கிரிப்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு கரெக்டாக நடந்துச்சு. இப்போ நம்ம வந்து 2 டாபிக் பார்த்தோம். இந்த 2 ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டேப் நியூ டேப் ஓப்பன் பண்ணுறது செல்லியம் ஜாவா யூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த நியூ டேப்லேருந்து எனக்கு ப்ரீவியஸ் டேப் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு செல்லியம் ஜாவா யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். இந்த 2 டாப்பிக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஜாவா செல்லியம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது டெக்னாலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும், இந்த அட்ரஸ் வந்து நேரில் விசாரிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை மெயில் ஐடி இருக்கும், மெயில் மூலம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.